இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியிலே சந்திக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் கேட்க போகிறோம், அந்த கட்டாக்காளி நாய்கள், குறிப்பாக இந்த கட்டாக்காளி நாய்கள் தொடர்பாக நல்லூர் பிரதேச சபை எடுத்துக்கக்கூடிய முடிவு, அவர்களுடைய தீர்மானம். குறிப்பாக அண்மைய நாட்களில் இந்த பிரதேச சபைகள் கொஞ்சம் வினைத்திறனாக இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. சில பிரதேச சபைகள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றக்கூடிய ஒரு புதிய விடயங்களாக எங்களுடைய பிரதேச சபையெல்லாம் இந்த இனப்பிரச்சனையை தாண்டிப்படியெல்லாம் யோசிப்பார்கள் என்ற அளவுக்கு சமூக சூழலியல் பொருளாதார நடவடிக்கை சார்ந்து பல்வேறு விடயங்களை மேற்கொண்டு வருகிறார். அதிலே நல்லூர் பிரதேச சபை அண்மையிலே அவருடைய பிரதேச சபையில் எல்லைக்குட்பட்ட இந்த கல்வியங்காட்டு அடியபாதம் வீதியிலே இந்த கனரக வாகனங்கள் டிப்பர் வாகனங்கள் பயணிப்பதற்கான தடையையும் விதித்திருந்தார்கள். அதே போல இந்த கட்டாக்காளி நாய்களிலே பெண் நாய்கள், பெண் கட்டாக்காளி நாய்களை பிடித்து தருபவர்களுக்கு ஒரு நாய்க்கு தலா 600 ரூபாய் படி வழங்கப்படும் என்று குறிப்பாக குறிப்பாக இந்த கட்டாக்காளி நாய்களுடைய தொல்லைகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நாய் சில்லுக்க புந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆனாக்களுக்கு தான் தெரியும் இந்த நாய்கள் தொல்லைப்படியா இருக்கின்றன. குறிப்பாக எல்லாருக்குமே பெரிய வாகனங்களோட கூட பயணிக்க நாங்கள் பயப்பட மாட்டோம். இந்த ஒரு நாயை ரோட்டுறவாதம் மிக பெரும் பயமா இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த அதிகாலை வேளையில வேலைக்கு செல்பவர்கள், அதே போல இன்னும் கொஞ்சம் பிந்திய இரவுகளில் வேலை விட்டு வீடு செல்லக்கூடியவர்கள் அல்லது ஆள் நடமாட்டமற்ற நேரத்தில் வீடு செல்லக்கூடியவர்களும் இந்த நாய்களுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை. கட்டாக்காளி நாய்கள் தாங்களாகவே ஓடி வீதிகளிலே எங்கிட்ட சில்லுக்க பூந்தோம். அது சில்லுக்க பூந்தோம்னா தான் விழுகிறது மாத்திரம் எங்களை சுழட்டி விழுத்திட்டு நாய் தண்டை வாட்டருக்கு கத்திட்டு போயிடும். அது பாதிக்கப்படக்கூடியவரும் நாங்களாக இருப்போம். அதே போல இந்த சிறுவர்களை பயமுறுத்துவது, சிறுவர்களை கலைத்து கொண்டு சில இடங்களில் நாய் கடிக்குள்ளானவர்கள் கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்போதும் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. கட்டாக்காளி நாய் பிரச்சனை அதிகரித்து கொண்டிருக்கிறது. கட்டாக்காளி நாய்களால் மரணங்கள் சம்பவித்திருக்கிறது. பல சிறுவர்கள் கடித்து துண்டாடப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்கும்போது அண்மைய நாட்களிலே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் இது ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறது. கட்டாக்காளி நாய்கள் வளர்ப்பவர்கள் அல்லது கட்டாக்காளி நாய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற தொடர்பில் ஒரு விவாதம் நடைபெற்று அது சமூகத்திலே பெரிய ஒரு பேசு பொருளாக சமூக வலைத்தளங்களில் ஒரு அதிர்வையும் உருவாகக்கூடிய விடயமா இருந்தது. அதே போலதான் இங்கேயும் இந்த கட்டாக்காளி நாய்களை ஒரு வீட்டர் நாய்க்குட்டி இருக்குண்டாம், அதுக்கு 5-6 குட்டி பிறகு ஒன்றோ 2 குட்டியை தங்களுக்கு வச்சுக்கொண்டு மிச்ச குட்டியை ரோட்ர விடுற என்று அந்த காலத்திற்கும் இந்த காலம் வரைக்கும் இருக்கு. ஆனால் ரோட்ர விடக்கூடிய குட்டியை என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் யாராவது வடிவான குட்டின்னு வீட்டை கொண்டு வளர்க்கக்கூடிய. ஆனால் இன்றைக்கு இந்த நவநாகரிக மாற்றத்துக்கு வந்துக்கூடிய நாங்கள் எல்லாமே இந்த மேலைத்தேய நாய்கள், ஹைபிரிட் நாய்கள் இவற்றை வளர்க்க ஆரம்பித்துக்கும் அதன் மீது வந்துக்கூடிய எங்களுடைய மோகம் இந்த தெருவில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஊர் நாய்களின் பக்கம் இல்லாமல் போயிருக்கு. அதனால் வீதிகளில் விடப்படக்கூடிய நாய்களின் எண்ணிக்கை தானாக பெருகி கொண்டு செல்கிறது. ஊர் நாய்களை யாருமே கவனிக்காமல் இந்த வெளிநாட்டு இருக்கக்கூடிய பொம்மேரியன், அந்த நாய் இந்த நாய் என்றும் பல்வேறு நாய்களின் பின்னால் சென்றதன் காரணமாக இந்த நாய்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. அப்போ ஒரு பக்கம் நாங்கள் உயிர்மை நேயம் சார்ந்தவர்கள் என்று நாய்கள் சரணாலயம், நாய்கள் காப்பகம் எல்லாம் உருவாக்கினாலும் அவற்றில் கொண்டு போய் அந்த நாய்களை சேர்ப்பதற்கு யார் முன்னிருக்கிறாங்களோ அது ஒரு பக்கம் கேள்வியாக இருந்தது. பழைய காலத்தில் எங்களோட அப்பா அம்மா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, இந்த நாய் பிடிக்கிறதுக்கு ஒரு வாகனம் பெறும், அந்த கூண்டை பிடிச்சி நாயை போட்டுட்டு அப்படி சிலதை கொண்டு கடலுக்கு அப்படியே கூண்டோட வச்சு கொள்வது, சிலது கருத்தடை செய்யறது, பல்வேறு விடயங்கள். ஆனால் இன்றைக்கு நாய்கள் காப்பகம் எல்லாம் இருக்கும்போது அவற்றை யார் நாங்கள் கொண்டு போய் நாய்கள் காப்பகத்தில் இந்த நாய்களை சேர்க்கிறோம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நாய்களை விட கேவலமான நாய்களாக எங்களுடைய மனிதர்கள் சிலர் இந்த சமூகத்தில் நாம் ஆடிக்கிறோம். இந்த வீதிகளிலே குப்பைகளை வீசுபவர்கள், அது மனித கழிவுகளாக இருக்கட்டும், விலங்கு கழிவுகளாக இருக்கட்டும், எந்த கழிவுகளாக இருந்தாலும் வீதிகளிலே வீசுவது, அவற்றை சாப்பிடுவதற்காக வீதிகளிலே வீசப்படும் அந்த குப்பை பொட்டலங்களை இழுத்து அந்த ரோட்டு முழுக்க சென்று அந்த அவற்றையெல்லாம் பிரித்து ரோட்டு முழுக்க குப்பையாக்கி வைக்கக்கூடிய வேலைகளை நாய்கள், கட்டாக்காளி நாய்கள் செய்யும் பொழுது இந்த மனிதர்களால் வளர்க்கப்படக்கூடிய நாய்கள் குப்பைகளை வீதியில் எறிய கட்டாக்காளி நாய்கள் அவற்றையெல்லாம் செய்யும்போது சூழல் மாசு ஏற்படும். இப்படி பல்வேறு விடயங்கள் காணப்படுது. அதே போல இந்த வீதியோரங்களிலே குட்டிய கர்ப்பமாக இருந்து குட்டி எனக்கூடிய தாய் நாய்கள் அவற்றினுடைய அந்த குட்டிகள் வீதிகளிலே இந்த வாகனங்களுக்குள் நசுங்கி சாவது, அடிபட்டு சாவதெல்லாம், வீதிகளிலே இரத்தக்கரையாக இறந்த உடல்களாக இருப்பதெல்லாம் அதிகாலையிலே நாங்கள் வரும்போது ஒரு மனம் சுளிக்க வைக்கக்கூடிய விடயமாக இருக்கும். எங்களுக்கு ஒரு டிப்ரெஷனாக, ஒரு கவலை தோய்ந்த நாளாக நாளை மாற்றக்கூடிய விடயமாக இருக்கு. அப்படி பல்வேறு விடயங்கள் இந்த கட்டாக்காளி நாய்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் கட்டாக்காளி நாய்கள் கடி, அவற்றுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள், அதனால் பாதிக்கப்படக்கூடிய சில இடங்கள்ல மருந்து செலுத்தி, இப்போ நாங்கள் சில விடயங்களில் சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைக்கு பிறகு மருந்து செலுத்தி பல வருடங்களுக்கு பிறகு அந்த கட்டாக்காளி நாய் கடித்து நீர்வரப்பு நோய் இறந்தவர்கள் என்று பலரும் இருக்கு. அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது இந்த நல்லூர் பிரதேச சபை எடுக்கக்கூடிய முடிவு, கட்டாக்காளி நாய்களை பிடித்து தருபவர்களுக்கு தலா ஒரு நாய்க்கு, பெண் நாய்க்கு 600 ரூபாய் படி வழங்கப்படும் என்பது பணம் என்பதை தாண்டி ஒரு சமூகம் சார்ந்த விடயமாக பார்க்கப்படுது. அதே போல அந்த வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கத்திலும் கட்டாக்காளி நாய்களை பிடித்து கருத்தடை செய்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவற்றை காப்பகத்திலே நாய்கள் காப்பகத்தில் விடுவதன் மூலம் இந்த கருத்தடைக்கு பிறகு அவை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நாங்கள் ஒரு உயிர்மை நேயத்தோடு ஈவகாருண்யத்தோடு வாழ்வதற்கான வழிமுறைகளாக திருப்பியும் நாங்கள் அவற்றை வீதியில் விடைக்க கருத்தடை செய்த வலி, அந்த காயங்களோடு அவை வீதியில் நடமாட போகிறது, விபத்துக்கள் சந்திக்கலாம், இறந்து போகலாம். அது மீண்டும் ஒரு சூழலுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். எனவே இந்த கட்டாக்காளி நாய்களை பிடித்து கருத்தடை செய்வதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் அவற்றை மீண்டும் காப்பகத்திலேயே கொண்டு போய் சென்று விடுங்கள் என்பதையும் கூறக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த கட்டாக்காளி நாய்கள் தொடர்பில் நாங்களும் கொஞ்சம் கவனமாக இருப்போம். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் வெளியில் வருவதே கொடுக்கும். அப்படி வெளியில் வந்தாலும் இந்த நாய்கள் துரத்துவது, அதே போல பல தனித்திருக்கக்கூடிய வீதிகளிலே குப்பைகளை போடும்போது இந்த குப்பைகளுக்கு இருக்கக்கூடிய உணவுப் பண்டங்களை சாப்பிடுவதற்காக வரக்கூடிய நாய்கள்
அந்த வீதியால் செல்லக்கூடிய பிள்ளைகளை கடித்து வைப்பது அல்லது ஆக்களை துரத்துறது, பெரியவர்கள் முதியவர்கள் சைக்கிளில் போய்க்க அவையில் துரத்தி அவையில் கல்லுகளுக்கு விழுந்து காயப்படுறது என்று பல்வேறு விடயங்களை பார்க்க முடியும். அதை தாண்டி இந்த வீதி விபத்துகள் தான் மறக்க முடியாது. பாடசாலை காலம் படிக்க சைக்கிளில் போய்க்க குறுக்க பாஞ்சு விழுந்தோம். அதுக்கு பிறகு இப்போ பைக்கில் போய்க்க குறுக்க பாஞ்சு விழும். அப்படி பல்வேறு விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் இந்த நாய்களால் ஆக்சிடென்ட் நிறைய பேர் இறந்தும் கூட இருக்கிறார். எனவே கட்டாக்காளி நாய்களை கட்டுப்படுத்துறது அவசியமான விடயமா இருக்குது. அவற்றை கொஞ்சம் ஜீவகாருண்யத்தோடு இப்போ கட்டாக்காளி நாய்களை கட்டுப்படுத்தணும்னு இந்த முல்லைத்தீவு நடந்த மாதிரி தூக்கு தண்டனை வழங்குறதோ, அடித்து கொள்றதோ, கல்லால் அடிக்கிறதோ அப்படி இல்லாமல் ஜீவகாருண்யத்தோட கருத்தடையை செஞ்சு அல்ல காப்பகங்களுக்கு அங்கேயும் வைத்தும் பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு அந்த நண்பர்கள் இந்த நாய்கள் காப்பகத்துக்கெல்லாம் முதலீடு செய்கிறார்கள், உதவி பணம் செலுத்துகிறார்கள், அவற்றையெல்லாம் பாதுகாப்பு. அப்படி இருக்கும்போது நாய்கள் காப்பகம் இருக்கிறது, நாய்கள்லாம் அங்கே இல்லாமல் இருக்குது. எனவே கொஞ்சம் சமூக அக்கறையோடு செயல்படுவோம். ஏனைய பிரதேச சபைகளும் நல்லூர் பிரதேச சபையின் இந்த தீர்மானத்தை முன்னுதாரணமாக எடுத்தும் தங்களுடைய பிரதேச சபைகளும் இவற்றை அறிமுகப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த யாழ் மாநகர சபையினுடைய சந்தை பகுதிகளில் அண்மித்த பிரதேசம், பண்ணை, கோட்டை பிரதேசங்கள் எல்லாம் இந்த நாய்கள் அதிகரித்திருக்கு. அதே போல ஏனைய பிரதேசங்களில் இந்த சந்தை பகுதிகளிலும் அதிகளவான நாய்கள் காணப்படுது. குறிப்பாக இந்த கல்வியங்காட்டு சந்தையில், நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட கல்வியங்காட்டு சந்தையிலும் இந்த நாய் தொல்லை அதிகமாக இருக்கு. எனவே அதுவான விடயங்களை அவர்கள் சிந்தித்து இந்த விடயம் தீர்மானம் எடுத்திருப்பது பாராட்டத்தக்க விடயம் என்பதை நாங்களும் கூறிக்கொள்கிறோம். நிஜமாக தான். குறிப்பாக அது இந்த யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய வீதியிலும் அதிகமான இந்த கட்டாக்காளி நாய்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கட்டாக்காளி நாய்கள் அப்படி என்கின்ற பொழுது ஒப்பீட்டளவில் இன்று தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. இந்த நாய்களை அதிலும் குறிப்பாக இந்த நாய்கள் இப்படி கட்டாக்காளி நாய்களாக இருக்கிற நாய்களை கொலை செய்ய போகிறார்கள் அப்படி என்கின்ற பொழுது பல சமூக வலைதள போராளிகள் பல எதிர்ப்புகளை தெரிவித்து அதுவும் ஒரு உயிர்தானது, சமுதாயத்தில் வாழ்வதற்கு அந்த உயிருக்கும் உரிமை இருக்கிறது அப்படின்ற குரல்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். உண்மையில் எங்களுடைய வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாயோ பூனையோ அதற்கு ஒரு சிறிய ஒரு காயம் வந்தால் கூட நாங்கள் என்னவோ ஏதோ அப்படின்னு யோசிப்போம். இப்போ எங்களுக்கு அந்த நாய் பூனை அப்படின்னு வீட்டில் வளரக்கூடிய பிராணிகளோடு எங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்கும். அப்போ அதுவே ரோட்ல இருக்கிற நாய் அப்படின்னு சொல்லக்குள்ளையும் அந்த நாயை கொண்டு போய் கொலை செய்ய போகிறார்களா அப்படின்ற ஒரு 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 பயம் ஒன்று வரும். ஏன் அதை கொலை செய்கிறார்கள், அதுவும் பாவம் தானே அப்படின்னு ஒரு எண்ணம் சாதாரணமாக எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த நாய் இப்படி ஒரு நாய் ரோட்ல குறுக்கால போய் பல வீதி விபத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது, பல உயிர் போயிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்று சமூக வலைதளங்களில் பெரிய ஒரு வாதமாக போய்கொண்டிருக்கிற பொழுது பலர் அதை பகிர்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய மகன் ஒருவர் இப்படி உயிர் இழந்திருக்கிறார், தன்னுடைய உறவினர் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கூட இதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒப்பீட்டளவில் எங்களுடைய நாட்டில் இந்த தமிழ்நாட்டுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த கட்டாக்காளி நாய்களுடைய தொல்லை என்பது குறைவானாலும் நகர்ப்புறங்கள்ல அது இருக்கிறது. குறிப்பாக இந்த காலை வேளையில் ஹரிரன் சொன்ன மாதிரி காலை வேளையில் வேலைக்கு போறவர்கள் இந்த கட்டாக்காளி நாய்களால பெரிய ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டுதான் இருக்கிறார். அதிலும் இந்த நகர்பகுதியில், யாழ் நகர் பகுதியில இது அதிகரித்திருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. சும்மா படுத்திருக்கும் நாய் நான் எங்களை கண்டோன்னு எழும்பி அடிச்சு திறத்தும். நான் என்னடா உனக்கு செஞ்சேன், உறவினர் ஓடி வர சொந்தக்காரர் அப்படி என்று இல்ல, அதுக்கு தெரியல ஏதோ பூர்வ ஜென்மத்துல நாங்கள் ஏதோ அதுக்கு பாவம் செஞ்சிருக்கிறோம் போல. பட் அப்படின்னு எங்கட பைக்கை கண்டோன்னா அதுக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்துடும். இவன் தான் என்னக்கு போன ஜென்மத்துல கொடுமைப்படுத்தி இருக்கிறாள் அப்படின்னு திடீரென்னு டிவி எதுவும் பார்த்து எங்களால் எதுவும் வேதனைக்குள்ளாகிற நாயோ தெரியல, திடீரென்று திறத்தும். சரி ஓகே நாய் திறத்துன்னு போட்டு நாங்கள் பைக்கை நிப்பாட்டி டப்புன்னு எங்களுக்கு ஸ்பீடா ஓடாம வராது. அப்போ டப்புன்னு பைக்கை நிப்பாட்டினோம்னா தன்னை பாட்டில் பேசாம போகும், திருப்பி பைக்கை ஸ்டார்ட் பண்ணா திருப்பி திறத்திக்கொண்டு வரும். இப்படி பல சம்பவங்களை எல்லாம் கடந்து நாங்கள் வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இப்படியான சூழ்நிலைக்குள்ள நல்லூர் அதை விட அந்த கஷ்டமான விட இந்த இரவு நாங்கள் படுத்து நல்ல நித்திரைக்கு போய் ரோட் ரெண்டு ஊழவிட்டு அங்கே நித்திரை உழம்பிடும். அப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. அது கூட பரவாயில்ல, நாய் ஊழாயிட்டுதானே எங்களுக்கு வேற எல்லாம் யோசனை பேய் எதுவும் பெருகுதா, ரஜினி கேட்கிற மாதிரி பேய் இருக்கா இல்லையான்ற சிந்தனைகள் எல்லாம் எங்களுக்கு அப்படி தப்புதான் வரும். அப்படி பல சம்பவங்களை இந்த கட்டாக்காளி நாய்கள் செய்து கொண்டிருக்கு. அப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்குது. இது எல்லா இடத்துலையும் இப்படியான நடைமுறைகளை கொண்டு வந்தால் இந்த தேவையில்லாத சிரமங்கள், தேவையில்லாமல் நாங்கள் வேலையை முடிச்சு எங்களை பாட்டில் வீட்டை போய்க்குள்ள இந்த பெரிய சம்பவங்களுக்கு எல்லாம் உள்ளாகாமல் நாங்கள் வீட்டை போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த 4 கால் நாய்களோடு நின்று விடாமல் 2 கால் கட்டாக்காளி நாய்களும் பல சமூகத்தில் உலாவுகிறது. அவற்றை கட்டுப்படுவதற்கும் இந்த புதிய மாற்றத்துக்கான ஊழல் எதிர்ப்பு அரசாங்கத்தோடு மாற்றங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் நாங்கள் உங்களை விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறையும் உங்களை விடைபெற்று செல்லும் நான் உங்களை ஹரிஹரன் மற்றும் ஆர்த்தியாயினி. நேயர்களே.